இன்று அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்ட முறையில் கோலாகலமாக நடந்து வந்துட்டு இருக்கு. இதில் கலந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் பலரும் போயிருக்க. இதனால அயோத்தி நகரமே திருவிழா மாதிரி களை கட்டி வந்திருக்கு. மிஸ்டர் ரஜினி அவர்கள் தன் மனைவி லதா மற்றும் அண்ணன் சத்யநாராயணன் இவர்கள் அனைவருமே கூட்டிட்டு நேற்று சென்னையிலிருந்து கிளம்பி போயிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சனும் மகன் அபிஷேக் பச்சன் இருவருமே கும்பாபிஷேகத்தில் பங்கேற்று இருக்காங்க. அதோடு தெலுங்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் சிரஞ்சீவி, அவருடைய மனைவி மற்றும் மகன் ராம்சரண் ஆகியோருடன் தனி விமானத்தில் இன்று காலை அயோத்திற்கும் அங்கு போன இடத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் மற்றும் சிரஞ்சீவிக்கு முன்வரிசையில் விஐபி சீட்டை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய மனைவி மற்றும் அண்ணனுக்கு முன்சீட்டு கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு தனியாக வேறு ஒரு இடத்தையும் ஒதுக்கி அதில் அமர வைத்திருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் அங்கே இருக்கும் நிர்வாகிகளிடம் தன் மனைவி மற்றும் அண்ணன் பக்கத்திலே அமரும்படி இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்க. குடும்பத்துடன் தரிசனம் பண்ண வேண்டும் என நினைத்த சூப்பர் ஸ்டாரை தனியாக உட்கார வைத்து கேட்டு தன் பக்கத்திலே உட்கார வைத்து விட்டார். அடுத்ததாக தனுஷ் அவர்களிடம் இவருடைய மகன்களான யாத்ரா மற்றும் லிங்கா ஆகியோருடன் அயோத்தியில் நடக்கும் கும்பாபிஷேகத்திற்கு போயிருக்க. இவர்களை தொடர்ந்து ஏராளமான பிரபலங்கள் அயோத்தி ராமர் கோயிலில்